வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹான்சில் கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்பான விஷயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த இனங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒடிசாவை பூர்வீகம் கொண்ட ஒரு முக்கியமான இனங்கள்ங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை தேவைக்காக தான் பெரும்பான்மையான நபர்கள் வளர்க்குறாங்க. அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்காக பெரிய லெவலில் வளர்க்குறாங்கன்னு சொல்லலாங்க. கிராமப்புறங்களாக இருக்கட்டும், சிறு நகரங்களாக இருக்கட்டும், இந்த இனங்களோட சேவல் மேலே இருக்குது பாருங்கள். கோழிகள் கீழே இருக்குது. இந்த சேவல்களை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா 3 வகையான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது முட்டைக்காகவே பயன்படுத்துகிறாங்க, இறைச்சிக்காகவே பயன்படுத்துகிறாங்க. இது போக பார்த்திங்கன்னா இந்த இனங்களை சண்டைக்காகவே பயன்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சண்டை இதெல்லாம் செய்கிறதெல்லாம் இது தடை பண்ணனால இப்போ பெரிய லெவலில் இல்லைனாலும் இந்த இனங்கள் சண்டைக்கான ஒரு முக்கியமான இனங்களாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த இனங்களோட கொண்டைகளை பொறுத்த வரைக்கும் பி ஹோம்புன்னு சொல்லுவோம். அதாவது 3 வரிசைகள் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா முதல் மற்றும் கடைசி வரிசைகள் சிறுசாகவும், நடுவில் இருக்கக்கூடிய வரிசைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். எப்படி இந்த பட்டாணியை பார்த்திங்கன்னா படுக்கவசமாக வைத்தோம்னா மேலே பார்த்திங்கன்னா பெருசாக ஓகே, சைடில் பார்த்திங்கன்னா 2 சிறுசாக இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடியதுங்க. இதே இனங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஒற்றை குண்டை அமைப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக வருவாங்க. கால்கள் நல்லாவே நீளமாகவே இருக்கும் பாருங்கள். இங்கே இருக்குது. சேவல்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான இதில் பார்த்திங்கன்னா கழுத்து பகுதி பழுப்பு நிறம் மற்றும் சிவப்பு நிறம் கலந்த மாதிரி இருக்குங்க. உடல் பகுதியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கலர் தான் இருக்கும். ஆங்காங்கே பார்த்திங்கன்னா வெள்ளை மற்றும் பழுப்பு திட்டுக்கள் இருக்குங்க. இதே இதுலேயே பார்த்திங்கன்னா வேறு வேறு வண்ணங்கள் நிறைந்த சேவல்களும் இருக்கும். ஆனால் பெரும்பான்மையான கலர் பார்த்திங்கன்னா இந்த கலராக தாங்க இருக்கும். இதே பார்த்திங்கன்னா கோழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழுப்பு மற்றும் கருப்பு கலந்துருக்க மாதிரி தாங்க இருக்கும். இதோட கால்கள் மஞ்சள் நிறமாக இருக்குங்க. இந்த இனங்களோட சேவல்கள் பார்த்திங்கன்னா 3.35 முதல் 3.7 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே பார்த்திங்கன்னா கோழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கிலோலேருந்து 2.5 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட்டை எட்டும். இந்த கோழிகளோட ஸ்கின் பிங்கிஷ் ஒயிட்னு சொல்லுவாங்க. அதாவது பிங்க் கலரோ கலந்துருக்க மாதிரி இருக்கும், இந்த ஒயிட் கலரோ கலந்துருக்க மாதிரி இருக்குங்க. இந்த ரெண்டும் கலந்துருக்க மாதிரி இருக்குங்க. இந்த இனங்கள் முட்டையிட ஆரம்பிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 165 நாள்லேருந்து 185 நாளுக்குள்ளே முட்டையிட ஆரம்பிக்கோங்க. வருஷத்துக்கு 39 முதல் 96 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டது. இதை நம்ம எந்த லெவலுக்கு பராமரிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டைகள் இடுவாங்க. தட்பவெட்ப சூழ்நிலை நிறையா வகையான விஷயங்களை தாங்க இந்த முட்டையிடுறதுக்கான அளவு மாறுது. முட்டையோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 40லேருந்து 49 கிராம் வரைக்கும் வரோங்க. பழுப்பு நிற முட்டைகள் தாங்க இடம். இந்த காணொலி வாயிலாக அந்த ஹான்சில் கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.